IBC Tamil, the political voice. Title sponsor, Chennai Silks. Let the celebrations begin. என்னப்பா காரணம்? ஏன் பெட்ரோல் விலை குறைக்கல மோடி? ஏன் டீசல் விலை குறைக்கல மோடி? ஏன் சிலிண்டர் விலை குறைக்கல மோடி? ஏன் மாசம் கரண்ட் பில் எடுக்கல மோடி? மோடி மோடி மோடின்னு எத்தனை நாள் தான் ஏமாத்த போறீங்க? இப்போ வர படம்லாம் பார்த்தீங்கன்னா கொள்கை இருக்கா, கோட்பாடு இருக்கா, ஒன்றும் இல்லை, எல்லாம் ஓகேங்க. எங்கள் நாட்டோட துணை முதலமைச்சரை சொல்லிட வேண்டானே, ஒரு ரெட் ஜெயின் மூவியில் ஒரு நல்ல படம் எடுங்க, அவர் ஔவையாரா நடிக்க சொல்லுங்க, பாரதியாரா நடிக்க சொல்லுங்க, கட்டபொம்மனா நடிக்க சொல்லுங்க. நாட்டோட மக்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் தெரியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சார் உங்க கட்சியே படம் மாதிரி இருக்குன்னு சொல்றாரு சார் அவரு. யாரு சார்? ஜெயிலானிக்கு தெரியாது சார், காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் தெரியும் சார். நான் இதுல கடந்தா போறேன். கடந்து தான் போயிட்டு இருக்கீங்க, அதான் பிரச்சனை. உங்களுக்கு பதில் சொல்றதுல பிரச்சனை இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன், நீங்க கடந்தே போங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. IBC தமிழ் த பொலிட்டிக்கல் வாய்ஸ் என்ற நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைத்து கட்சி தலைவர்களுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், பார்வையாளர்களுக்கும் என் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2026 அதிமுக, திமுக அடுத்து புதிதாக வந்தவர்களுக்கு வாய்ப்பு இருக்கின்றதா, வாய்ப்பு தருவார்களா என்று ஒரு தலைப்பு வச்சுருக்கிறாங்க. களத்தில் வரும்போது காங்கிரஸ் இருக்கிற காலத்தில் புதிதாக வந்த திமுகக்கு வாய்ப்பு தந்தது போல் மக்கள் தந்தாங்க. வேறு யார் தரணும்? மக்கள் தான் தருவாங்க. திமுக இருக்கிற காலத்தில் மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் களத்தில் அதிமுகவுக்கு வாய்ப்பு தந்தது போல் மக்கள் தான் மாற்று சக்தி, முடிவு செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. மக்கள் இந்த இருவேறு ஆட்சியை பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த இருவேறு ஆட்சியை என்னெல்லாம் சொல்லி என்னெல்லாம் செஞ்சாங்க, எதை செய்யாமல் இருக்கின்றார்கள், இவர்கள் மேலே இருக்கின்ற நம்பிக்கை மக்கள் மன்றத்திலே என்ன இன்னைக்கு இருக்கின்றது யோசித்து கண்டிப்பாக இந்த தமிழ்நாட்டில் திராவிடர்கள் சொன்ன மரியாதைக்குரிய கலைஞர் அவராக இருந்தாலும் சரி, மாண்புமிகும் மேடம் புரட்சி தலைவி ஜெயலலிதா மேடமாக இருந்தாலும் சரி, இந்த திராவிட மண்ணிலே திராவிட சித்தாந்தத்தை இந்த தமிழ்நாட்டிலே வாழக்கூடிய மக்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை வாக்குறுதியாக தந்து தமிழ்நாட்டு மக்கள் இது போல இன்னலிலும் துன்னலிலும் மீண்டு வர வேண்டும் என்று இந்த திராவிட கோட்பாடை சொல்லி மக்கள் மன்றத்திலே வாக்கு கேட்டு தமிழ்நாட்டு மக்கள் இந்த இரு திராவிட இயக்கங்களையும் அவர்கள் சொன்ன கொள்கையை நம்பி மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களுக்கும் வாக்களித்தார்கள், மேடம் ஜெயலலிதா அம்மாவுக்கும் வாக்களித்தாங்க. இதே திராவிடத்தை சொன்ன புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் வாக்களித்தாங்க. ஜீவா சாரும் சொன்னார். அதில் என்ன சொன்னான்னு கேட்டிங்கன்னா, கமலஹாசனை விட்டுலாம், அவர் பாவம். ஏன் பாவம்? திமுகவோட இருக்கிறதுனால பாவம்ன்றீங்களோ? நீங்கள் முதல் சுட்டு எடுத்து போட்டு பாருங்கள். நீங்கள் உங்களாம் முதல் சுட்டு எடுத்து போட்டு பாருங்கள். பாவம் அப்படின்னாரு. ரொம்ப பாவம். இவர் சொல்கிறார்ல, பார்ப்பனியா பனியாவுக்கு எதிராக நான் பேசுகிறேன். மம்தா பைனார்ஜி கூட பாஜகவை தான் எதிர்க்கிறாங்க. ஆனால் திமுக பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறது தானே. அப்போ கமலஹாசன் நல்லவர்னு பேசுகிறவர் தான் ஜீவா அண்ணன், நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒன்று. ரெண்டாவது ஒன்று சொன்னார் கேட்டிங்கன்னா, எனக்கு பார்த்தீங்கன்னா படம் பார்க்கலங்க. நான் 2007 நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த வேட்டையாடு விளையாடுன்னு ஒரு படம் பார்த்தேன். அந்த கால சூழலில் ஒரு சில்லுன்னு ஒரு காதல்னு ஒரு படம் வந்துச்சு. எம்டன் மகன் படம் வந்துச்சு. அதுக்கப்புறமா படத்துக்கே போகல. யார் நடிக்கிறா, யார் கதாநாயகி என்ன எனக்கு தெரியாது, இருக்கிறத நான் சொல்கிறேன். அதுமாதிரி தியேட்டர் பக்கமும் போல், டிவிலையும் பார்க்குறதில்ல, நம்ம சமூக வலைதளத்துலையும் பார்க்குறதில்ல. அதில் ஒரு பெரிய ஈர்ப்பும் கிடையாது. புரியுதா? அந்த அடிப்படையில் இப்போ வர படம்லாம் பார்த்திங்கன்னா கொள்கை இருக்கா, கோட்பாடு இருக்கா, ஒன்றும் இல்லை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மணிரத்னம் அப்படி பண்ணிட்டார், இப்படி பண்ணிட்டார், எல்லாம் ஓகேங்க, எல்லாம் நடந்தது. எங்கள் நாட்டோட துணை முதலமைச்சரை சொல்லிட வேண்டானே, ஒரு ரெட் ஜெயின் மூவியில் ஒரு நல்ல படம் எடுங்க, அவர் ஔவையாரா நடிக்க சொல்லுங்க, பாரதியாரா நடிக்க சொல்லுங்க, கட்டபொம்மனா நடிக்க சொல்லுங்க. நாட்டோட மக்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் தெரியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. படம் பிரச்சனை இல்ல, அவங்க படத்துல பண்ற மாதிரி ஒரு அதுதான் சார் படம் நடத்த நினைக்கிறாங்க சார். தமிழ்நாட்டுல அந்த மாதிரி நல்ல படமே எடுக்கிறது இல்ல, மக்கள்லாம் கெட்டு போறாங்க, படம் கேடா போறாங்க. படம் பிரச்சனை இல்ல சார். ஒரு கமர்ஷியல் படத்துல ஒரு ஹீரோ
ஒரே நேரம் ஒரு 2 மணி நேரத்துல எல்லாத்தையும் மாத்துற மாதிரி இவங்க அததான் அரசியல் சார், நடத்த நினைக்கிறாங்க அததான் சொல்றேன் சார். என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க தான் திராவிட மேல பாசம் வைத்தவர்கள்ல, தமிழ் மக்கள் மீது பாசம் வைத்தவர்கள்ல, தமிழ் இளைஞர்கள் மீது பாசம் வச்சிங்கள, இந்த மாதிரி ஒரு நல்ல காட்சியை நடிச்சா நல்லா இருக்கும்ல, அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும்ல. உங்க கட்சியே வந்து படம் மாதிரி இருக்குன்னு சொல்றாரு சார் அவரு. யாரு உண்மையான விமர்சனம் அவர் சொல்லும் உதாரணத்துக்கு சொன்னதே புடிச்சிட்டு இருக்காதீங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வார்த்தையும் சொன்னார் படத்துல. பாத்தீங்களா, ஒன்றிய செயலாளரை வந்து கெட்டவனவே காமிப்பான், கவுன்சிலரை கெட்டவனாவே காமிப்பான். ஆனால் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா களத்தில் கஷ்டப்படுறவங்க. நாங்கள் ஒத்துக்கிறோங்க, களத்தில் கஷ்டப்படுறவங்க. என் சகோதரர் வட்ட செயலாளர், பகுதி செயலாளர், ஒன்றிய செயலாளர், இவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க. திமுகவில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறவங்க தானே இருக்கிறாங்க. ஆனால் 5 படம் நடிச்சிட்டு முதலமைச்சர் நான் ஏற்றுக்கிறேன். எங்கள் அண்ணன் பிரசன்னா அண்ணன் சொன்ன மாதிரி கஷ்டப்பட்டு அடிப்பட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மிசால உள்ளே போய் இன்றைக்கி வந்து முதலமைச்சராக இருக்கார். எங்கள் அண்ணன் உதயநிதி அண்ணன் பகுதி செயலாளராக இருந்துட்டு, வட்ட செயலாளராக இருந்துட்டு, ஒன்றிய செயலாளராக இருந்துட்டு, அப்படியே ஃப்ளைட்டில் வந்து துணை முதலமைச்சர் ஆகிட்டாரு. எப்படி ஆனார்? நீங்கள் தான் திராவிடமாச்சுங்க. நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா பேசும்போது நான் ஜாதியை பற்றி பேசுகிறது இல்லை. அண்ணன் பேசும்போது பார்த்தீங்கன்னா வன்னியர், அகமுடியர், கல்லர், மறவர், முத்திரையர், பறையர், பல்லர், இவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து நீதி சமத்தை போதிக்கிறவங்க தானே நீங்கள். இது திமுகவில் பண்ணீங்களா? இதுதான் கூற்று ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இன்னொரு விஷயத்த சொல்கிறார் அண்ணன். வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிரசன்னா அண்ணன் நான் வந்துடுறோம், அவங்க தான் ஆட்சி ஆண்டுட்டுருக்குறாங்க. தமிழ்நாட்டு மக்களே இன்றைக்கி பாதுகாக்க நம்ம இருக்கிறோன்னு சொன்னால் தமிழ்நாட்டு அரசாங்கம் தான் நம்மளை பாதுகாக்குது. கரூரில் பார்த்தீங்கன்னா பெரிய இன்சிடென்ட் நடந்துருச்சே. என்ன பண்ணிட்டாங்க? இதில் வந்து என்ன நடந்தது, இதுக்கு என்ன நடக்குது, என்ன நடந்துகிட்ருக்கு, என்ன விசாரணை, இதெல்லாம் போயிட்டுருக்குன்னு தினகரன் ஆஃபீஸில் குடும்ப பஞ்சாயத்தில் உள்ளே போய் அங்கே கலவரத்தை தூண்டி அங்கே இறந்தாங்களே, இதுக்கு யார் பொறுப்பேற்பது? எந்த திமுக காரர்கள் பொறுப்பேற்பது? இதையெல்லாம் மறந்துட்டு நீங்கள் இவங்க இறந்துட்டாங்கன்ற கவலையில் நீங்கள் பேசுகிறீங்களா என்பதை நீங்கள் ஒன்றும் சொல்லிக்கணும். முடிஞ்சிச்சு சார். மக்கள் மன்றத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கணும்ல. இல்ல, மக்கள் மன்றத்தில் இன்னொரு கேள்வியும் வந்து பதில் சொல்லப்படாம இருக்கு. 3 to 10 பெர்மிஷன் வாங்கிட்டு 12 மணின்னு சொல்லிட்டு ஏன் வெளியில சொன்னீங்கன்ற கேள்வி இப்போ வரைக்கும் பதில் சொல்லல. 3 to 10 சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டோமா இல்லையா? 12 மணி லெட்டர் கொடுத்துட்டோமா இல்லையா? காவல்துறைக்கு தெரிவிச்சிட்டோமா இல்லையா? காவல்துறை ரிட்டர்ன்ல லெட்டர் கொடுத்ததை ஏத்து 3ல இருந்து 10க்கு பர்மிஷன் கொடுக்கணுமா? யாரோ ஒருத்தவங்க சமூக வலைதளத்தை போட்டு பர்மிஷன் கொடுக்கணுமா? இதுதான் காவல்துறையோட லட்சணமா இருக்கா தமிழ்நாட்டில்? இருங்க, அந்த யாரோ ஒருத்தர் யாருன்னு இப்ப நான் காட்டுறேன். யார் வேணா இருக்கட்டுங்க, அந்த யாரோ யாருன்னு இப்ப நான் காட்டுறேன். ஏங்க ரிட்டர்ன் பேசுமா, டியூட்ல போறது பேசுமா? வீட்ல இல்லங்க, வீடியோல பேசுனது. சரி, அது பேசுமா? யார் எது பேசும்? அது யாருன்னு நான் நீங்க காட்டுறேன். ரிட்டர்னா ஒரு பர்மிஷன் முஸ்தபா 3 மணில இருந்து 10 மணி வரைக்கும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அது யாரா வேணா இருக்கட்டும்ன்ற, அவங்க பொதுச் செயலாளரா இருக்கட்டும், அவங்க தேர்வு மேலாளரா இருக்கட்டும், பொதுச் செயலாளர் தான் யார் வேணா இருக்கட்டுங்க. இல்ல யார் வேணா இருக்கட்டும். கேள்வி போலீஸ் பத்தி இல்ல முஸ்தபா, கேள்வி போலீஸ் பத்தி இல்ல. இருங்க, கேள்வி போலீஸ் பத்தி இல்ல. 3 to 10 தான் நீங்க பெர்மிஷன் வாங்குனீங்க. சரி, வெளியில வந்து 12 மணிக்கு விஜய் பேசுவார்னு பொதுச் செயலாளர் சொன்னது பொய்யா இல்லையா? பாருங்க, அது பொய்யா இல்லையா? அவர் 12 மணிக்கு பேசுறாரு, 1 மணிக்கு பேசுறாரு, 2 மணிக்கு பேசுறாரு, 3 மணிக்கு பேசுறாரு. புரியுதா உங்களுக்கு? அது பொய்யா இல்லையா? 3ல இருந்து 10 வரைக்கும் பர்மிஷன் கொடுக்க வேண்டிய கடமை, பாதுகாப்பு கொடுக்க கடமை யாரோட சார்ந்தது? அது போலீஸுக்கு உள்ளது. இருங்க, சரி, 12 மணிக்கு விஜய் பேசுவார்னு புஷி ஆனந்த் சொன்னது பொய்யா இல்லையா? அதை ஏங்க நீங்க ஏத்துக்கிறீங்க? காவல்துறையோட கட்டுப்பாடு எங்க இருக்கு? நீங்க காவல்துறை எங்க போயிட்டு இருக்கு? காவல்துறை யாருக்குங்க பாதுகாப்பு? அவர் என்ன விஷயம்? காவல்துறை மேல என்ன தப்பு நான் சொல்றேன். 3 to 10 பெர்மிஷன் வாங்கிட்டு 12 மணிக்கு விஜய் பேசுவார்னு எஸ்பி வாசல்ல நின்று புஷி ஆனந்த் பேசுனதை காவல்துறை தடுத்திருக்கணும், இல்ல அதுக்கு அவர் மேல நடவடிக்கை எடுத்துக்கணும். அது காவல்துறை மேல தப்பு. நீங்க மக்கள் கிட்ட ஏன் பொய் சொன்னீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. நான் மக்கள்கிட்ட சொன்ன விஷயம் சொல்லியிருக்கிறாங்க, அங்க நடந்திருக்கு, கூட்டம். இல்ல, மக்கள் கிட்ட அவர் என்ன சொன்னாருன்னு சொல்றேன். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் 12 மணி அளவில் தளபதி விஜய் பேசுவார்னு நீங்க புஷி ஆனந்த் சொன்னது பொய்யா இல்லையா? 6 சுற்று முடிச்சு நீங்க 7வது சுற்று பேசணும். அப்பதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? நீங்க அந்த மாதிரி தான் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க. ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. 7வது சுற்ற என் ஜெயலலிதா அவர்களே பேச விடணும். நான் கேட்குறேங்க, நீங்கள் 12 மணிக்கு கூப்பிட்டாங்க, 4 மணிக்கு கூப்பிட்டாங்க, 5 மணிக்கு கூப்பிட்டாங்க, 10 மணிக்கு கூப்பிட்டாங்க. இதை காவல்துறை அந்த நைட்டு அவ்வளோ பிரச்சனை நடக்கும்போது அந்த விஜய் அவர்களை கூட்டுட்டு போய் அந்த இடத்துல நிப்பாட்டுதுன்னு சொன்னால், அந்த கால சூழலில் அந்த இடத்துல என்ன நினைக்கிது காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் தெரியாமல் இருக்கா? ஜெயிலானிக்கு தெரியாமல் இருக்கலாங்க. இப்படி விளங்குதா உங்களுக்கு? உளவுத்துறை காவல்துறைக்கு அந்த களத்தில் இருக்கிறாங்க. அந்த பெர்மிஷன் லெட்டரில் என்ன மணி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது சார். கொடுத்த புஷி ஆனந்துக்கு தெரியும்ல சார். வெளியே வந்து பொய் சொன்னாரு, பதில் சொல்லுங்க. சரே சார், ஜெயிலானிக்கு தெரியாது சார், காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் தெரியும் சார்.
அதை நீங்கள் பாருங்கள் சார். தெரிய வேண்டியவங்களுக்கு தெரியும் சார், ஆட்சியாளர்களுக்கு தெரியும் சார். அந்த உள்ளே போனால் அந்த இடத்துல பிரச்சனை வருமா, கூட்டம் வருமா, அங்கே மரணம் நீக்குமா, இந்த இடத்துல பிரச்சனை வருமான்னு யாருக்கு தெரியும்? அந்த இடத்துல போகாமல் இருக்கிறாங்க. நான் இதில் வந்து கடந்தே போகிறேன், புரியுதா உங்களுக்கு? நீங்கள் இதே திருப்பி கடந்து தான் போயிட்டு இருக்கீங்க, அதான் பிரச்சனை. எவ்வளோ நாள் கடந்து தான் போயிட்டு இருக்கீங்க, அதான் பிரச்சனை. எவ்வளோ நாள் தான் சேர்த்தவரை அடிச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு பதில் சொல்றதுல பிரச்சனை இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க கடந்தே போங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா கடந்தே போங்க. நைட் 10 மணிக்கு வச்சாலும் பதில் சொல்லுவோம், நீங்க இதுக்கு கடந்தே மேலேயும் போங்க. பதில் சொல்லுவோம். நீங்க கடந்தே போங்க. இந்த கரூர் விஷயத்தை வந்து அவங்க வந்து போற போக்குல அந்த மாதிரி விஷயத்தை வந்து பேசிட்டு போறாங்க. இன்னொன்று கேட்குறாங்க, ஜனநாயகம் படத்துக்கே பேசலை, ஜனநாயகம் அவரோட படத்துக்கே பேசலை. மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் இன்றைக்கி வந்து அரசியலை விட்டு வெளியில் வந்துட்டேன்னு சொல்லிட்டு, நம்ம சினிமாவை விட்டு வெளியில் வந்துட்டேன்னு சொல்லிட்டார். சினிமா விட்டு வெளியில் வந்துட்டேன்னு சொன்ன விஜய் அவர்கள், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன்னு ஒரு படம் வருது, அந்த படத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் அந்த தொண்டர்களை முழுமையாக அரசியல் படுத்தியிருக்கிறார். இப்போ வந்து வரக்கூடிய தேர்தலை நோக்கி போவாங்களா, நீங்கள் சினிமாக்காரன் சொல்கிற மாதிரி சினிமாவை நோக்கி போவாங்களா? அதுக்காக பேசணுமா? எதுக்காக பேசணும்? நாட்டோட முதலமைச்சர் பேசிட்டார், நாட்டோட முதலமைச்சர் பேசி ஆகணுங்க. நாட்டோட முதலமைச்சர் எப்போ பேசினார்? பராசக்தி வந்ததுக்கப்புறம் பேசினாரா, பராசக்தி வரத்துக்கு முன்னாடி பேசினாரான்னு மக்கள் பார்ப்பாங்களா, பார்க்க மாட்டாங்களா? அதே நீங்கள் புரிஞ்சுக்கணும்ல. ஒன்று. ரெண்டாவது சார், இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் முஸ்தபா வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஸ்லாமியராக இருந்து இப்படி வந்து பேசுகிறாரே அப்படின்னு எங்கள் அண்ணன் பிரசன்னா அண்ணன் சொன்னார். நான் கேட்குறேன், திமுக அரசாங்கம் நீங்கள் முழுமையாகவே சார் முடிச்சிடறேன் சார், ஒரு 2 நிமிஷம் சேர்த்து கொடுத்துருங்க, புரியுதா? திமுக எடுத்துட்டீங்க, சேர்த்து அதை கட் பண்ணிவிடுங்க. எது பிடிக்கல அதை கட் பண்ணிடலாம், உங்களுக்கு அந்த வாய்ப்புலாம் இருக்குது, கட் பண்ணிவிடுங்க. நீங்கள் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இன்றைக்கி வந்து முழுக்க நாங்கள் பார்ப்பினை எதிர்கொள்கையில் இருக்கிறோன்னு பேசக்கூடிய நம்ம ஜீவானனும் பேசினார். மம்தா பாஜகவை எதிர்க்கிறாங்க, நாங்கள் முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸ் சனாதனத்தை எதிர்க்கிறோன்னு. மதுரையிலேருந்துங்க ஒரு ஆதீனம், நல்லா ஒரு புரிஞ்சுக்கோங்க, இதை வந்து என் சகோதரி மரியாதைக்குரிய ஃபரானா செஞ்சு தான் விட்டுருப்பாங்களா, இல்லை எனக்கு முன்னாடி பேசின சபீர் சொல்லியிருந்தா விட்டுருப்பாங்களா எனக்கு தெரில, இல்லை நான் ரொம்ப நேசிக்கக்கூடிய எங்கள் அண்ணன் பிரசன்னா சொல்லியிருந்தா கூட விட்டுருப்பாங்களா? இல்லை, இந்த நாட்டில் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் கலவரத்தை தூண்டினார். தாடி வச்சு ஜுப்பா போட்டு என்னை வந்து கொல்ல முயற்சிச்சாங்கன்னு ஆதீனம் சொன்னாரா இல்லையா? இது நடந்துச்சா இல்லையா? இந்த தமிழ்நாட்டில் இந்த திமுக அரசாங்கம் ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்க்கிறோம், பாஜகவை எதிர்க்கிறோம், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வ இந்து பீச்சை எதிர்க்கிறோம் சொல்லக்கூடிய இந்த திமுக அரசாங்கம் அந்த ஆதீனத்து மேலே முஸ்தபா பேசியிருந்தா ஐபிசி பாஞ்சிருக்கும், குண்டா சட்டம் பாஞ்சிருக்கும். ஆதீனத்து மேலே ஒரு குண்டூசி பாஞ்சுதா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சனாதன எதிர்ப்பா? யாரை ஏமாத்துறீங்க? யாரை ஏமாத்திட்டு இருக்கீங்க? எஃப்ஐஆர் போட்டாங்களே, எஃப்ஐஆர் போட்டு என்ன பண்ண? ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கினாங்க. நான் கேட்குறேன், இது முஸ்தபா போட்டிருந்தா குண்டாஸ் போட்டிருப்பீங்களே? முஸ்தபா போட்டிருந்தா குண்டாங்க, நாட்டில் கலவரத்தை தூண்டுறாங்க. நாட்டில் இந்து முஸ்லீம் என்ன கொல்ல வந்தாருன்னு சொல்கிறாரு, அவரை நீங்கள் கைது செய்யக்கூடாதா? மரியாதைக்குரிய மேடம் ஜெயலலிதா அவர்கள் ஏதோ ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் சனாதனத்துக்கு எதிர்க்கன்னு போலி வேசப்படக்கூடிய திமுக, நான் சங்கராச்சாரியா இருந்தாலும் கைது பண்ணுவேன்னு சொன்னாங்களே, அவங்க நாட்டோட முதலமைச்சரா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நாட்டோட முதலமைச்சரா? என்ன பேசுகிறீங்க? முழுக்க இவர்கள் வந்து ஏமாற்றி கொண்டு இருக்கின்றார்கள். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கிறோம் ஒரு சார். பார்த்தீங்கன்னா கூடுதலாக ஒரு வார்த்தை என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் இஸ்லாமியன் பாதுகாவலன் மீண்டும் ஒரு போலி வேஷம். நான் கேட்குறேன், இங்கே இஸ்லாமியர்களுக்கு எதிரான என்ஐஆர் என்ற கருப்பு சட்டத்தை, நாங்கள் பாஜக கொண்டு வர சட்டத்தை எந்த சட்டமும் ஏற்றுக்க மாட்டோம். எடப்பாடி பழனிசாமி அங்கே வந்து பார்த்திங்கன்னா மூஞ்ச மூடிட்டு போகிறாரு, அதிமுகனா டெல்லிக்கு ஓடுறாருன்னு விமர்சிக்கக்கூடியவர்கள் கருப்பு சட்டம் என்ஐஆர் சட்டத்தை வாக்களித்து இந்த தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தது இந்த திமுக இல்லையா? முழுக்க இந்த திமுக அரசாங்கம் இஸ்லாமியன் பாதுகாப்பு, கிறிஸ்தவர்களின் பாதுகாப்புன்னு சொல்லி நீ கேட்குறேன். வாஜ்பாய் கூட இருந்தாங்க, ஜெயலலிதா அம்மாவும் அப்படியே மிரட்ட வச்சாங்க, ஜீவானன் பேசினார். ஏங்க இதே வாஜ்பாய் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரவையில் இன்பத்தை அனுபவிக்கலையா? முரசொலி மாறன் அவர்கள் இறக்கும் போது சுடுகாடு வாசலில் கொண்டாந்து வைக்கலையா? இதே சட்டமன்றத்தில் ஆலடியார்னா இஸ்லாமியர்களின் தீவிரவாதின்னு பேசலையா? ஆர்எஸ்எஸ் சமூக நீதி இயக்கம்னு பேசலையா? 2000 பேரை குஜராத்தில் கொண்டு குவித்த மோடி அவர்களுக்கு பின்னால் அந்த ஆட்சி சிறந்த ஆட்சின்னு பேசலையா? இதையெல்லாம் பேசிட்டு நீங்கள் பாதுகாவலான்னு சொல்கிறீங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் பட்டியலின மக்கள் பாதுகாவலான்னு சொல்கிறாங்க. நாங்கள் அண்ணாவை கடைபிடிக்கிறோம், பெரியாரை கடைபிடிக்கிறோம். வடநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறாங்க, ஒடிக்கிறாங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த தமிழ்நாட்டில் மேல்பாதி கோவிலுக்குள்ளே பட்டியல் மக்கள் போக முடியுமா? உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய செல்வ பிறந்தர்கள் பட்டியல் மக்கள் கோவிலுக்குள்ளே போக முடியுமா?
யாரை ஏமாத்திட்டு இருக்கிறீங்க? இதை எல்லா மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. திமுகக்கு உச்சக்கட்ட பயம். சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் கூட விசில் அடிக்கக்கூடாது, குப்பைக்காரங்க கூட விசில் அடிக்கக்கூடாது. இந்த விசிலின் சத்தம் அபாய சத்தமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றது. கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டு 2026 வரும். எனக்கு நேரம் இல்லை, கண்டிப்பாக அடுத்த வாய்ப்பில் பதில் சொல்ல. நன்றி. IBC Tamil, the political voice. Title sponsor, Chennai Silks. Let the celebrations begin. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.